ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பிரியாமணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த விளாக்கு நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாவுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கிறேன். கிஃப்ட்டுனா அவங்க ரெகுலருக்காக யூஸ்க்காக கேட்டிருந்தாங்க. ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. அவங்க பார்த்திங்கன்னா இப்போ மாடியில் துணி காயப்பட போயிருக்கிறாங்க. இப்போ பார்சல் வந்தது கூட அவங்களுக்கு தெரியாது. அதை நான் வாங்கி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த பாக்ஸை வீட்டில் எங்கேயாவது முடிச்சு வச்சுட்டு அவங்கள தேட சொல்லுவோம். எப்படி சர்ப்ரைஸ் ஆகிறாங்கன்னு இதில் கண்டிப்பாக அவங்க சர்ப்ரைஸ் ஆவாங்க. அதான் இந்த பேக்கிங் பார்த்திங்கன்னாவே அந்த பேக்கிங் சரிங்களா, அது கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். இது எங்கே வைக்கிறதுதான் தெரியல. ஒளிச்சு வைக்கிறதுக்கா சின்ன 2 ரூம் தான் இருக்கா. எங்கே ஒளிச்சு வச்சாலும் கண்டுபிடிச்சிடறோம். எங்கே ஒளிச்சு வைக்கிறதுனே தெரியல. ஈஸியான இடமாவும் வச்சிடணும், அதே சமயம் ரொம்ப நேரம் தேடுற மாதிரி வைக்கணும். அப்படி யோசிச்சு தான் நான் ஒரு இடத்த முடிவு பண்ணியிருக்கிறேன். பீரோ கடியில் வச்சு தேட மாட்டாங்க. அநேகமாக பாருங்கள், குனிஞ்சு தேட மாட்டேன். எல்லா பக்கமும் நிமிந்து தான் தேடுவாள். குனிஞ்சு இருந்தாலும் இங்கே யார் வேலை செய்கிறோம். என் பாக்ஸை அடியில் வச்சுட்டு பிரியா வந்துடுவா. பிரியா வந்ததுக்கப்புறம் தாங்க கிஃப்ட்டு நான் அவளை தேட சொல்கிறேன். ஓகேங்களா? அவள் தேடி கண்டுபிடிச்சி இருக்கட்டும். ஒரு நிமிஷம் பிரியா வர்றாங்களான்னு பார்த்துடலாம். வாங்க வாங்க மேடம், கைப்பட்டாச்சா? உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இல்லை, பாத்திரம் கழுவ வேண்டியது இருக்குது. கழுவி. எங்கே போகிற? இங்கே வா, ஒரு நிமிஷம் வா. அட ஒரே நிமிஷம் வா, வந்துட்டு போ. வா, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சுருக்கிறேன் இந்த ரூமில். ஏய் ஆமாடி, வந்தேன்னா கிடைக்கும், இல்லைன்னா வேறு யாருக்காவது கொடுத்துருவேன். இந்த ரூமில் தான் இருக்குது, தேடி எடுத்துக்க. ஏ வேணுமா வேண்டாம் உனக்கு? இப்போ நடிக்காத, உண்மையை தாண்டி சொல்கிறேன். நடிக்கிறாங்களா? நிஜமா தான். அப்புறம் நானாக எடுத்து கொடுத்தா எப்படி நம்புறது? நம்புறதா? எங்கே நம்ப? நீ நடிப்படி, உன்னை பற்றி எனக்கு தெரியாது. உனக்கு என்னை என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீ இந்த ரூம்பை செக் பண்ணிக்க. கிடைக்கலன்னா அப்புறம் நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன். சரி, என்னது கிடைச்சா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். அவன் சொன்னதெல்லாம் என்னால் கேட்க முடியாது. அப்போ உனக்கு கிஃப்ட் வேணுமா வேண்டாமா? வேணும். அதான் நான் எப்படி இருந்தாலும் பொய்யா சொன்னாலுமே தேட விட மாட்டேன். நான் தான் உண்மையை அடித்து சத்தியம் பண்ணி சொல்கிறேன். தூக்கம் பாரு, கொட்டாய் துணி காய் போட்டு வந்து கொட்டாய் வருது. வெயிலில் காய போட்டு வெயிலில் நானும் சேர்ந்து அப்போ எனக்கு அப்படி எல்லாரும் வெயில் அடித்தா வேர்க்கும்பாங்க. எனக்கு மட்டும்தான் தூக்கம் வருது. எக்ஸசைஸ் பண்ணால் தூக்கம் வருது, வேர்த்தா தூக்கம் வருது. எங்கே வச்சுருக்கீங்க க்ளூ? தேடுடி, தேடுறதுக்கு முன்னாடியேவும் அது என்னது? பேண்டா? தேடு தேடு, நல்லா தேடு. அங்கேலாம் இல்லைடி. நீ பழசு பட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு எனக்கு மறுபடியும் அடுக்கிறதுக்கு வேலை வச்சுட்டு இருக்குது. வீரோக்குள்ளே தேடிப்பார், பீரோக்கு மேலே தேடிப்பார், கட்லுக்கு மேலே தேடிப்பார், சோஃபா கிட்ட தேடிப்பார், இந்த 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 டேபிள் கீழே தேடிப்பார், எல்லா பக்கமும் தேடிப்பார். தேடுற இல்லை. அப்படியே எனக்கு கொஞ்சம் அந்த ஃபேனை போட்டு விட்டு தேடுறியா? சரி, லைட்டை கம்மியாக வச்சு போட்டு விடு. கிடைச்சதா? அதாவது இந்த ரூம்குள்ள தான் வச்சிருக்கீங்களா? இந்த ரூமில் தான் வச்சுருக்கேன். அந்த பேக்கில் ஒன்றும் இல்லை, கவலைப்படாத. தூக்கி நடுவில் வச்சிருக்கிறேன். நீ மேலே வச்சு எதை எங்கே வச்சுருந்த? கீழே விழுந்துருச்சு பொத்துன்னு. என்னடி சும்மா அப்படி மேலே ஓட்டமாக 4 ரவுண்ட் அடிச்சுட்டு காணான்னு கேட்குற? ஒரு பொருள் ஒரு வேலை ஆகணும்னா நம்ம தான் கஷ்டப்பட்டு தேடணும். இதுக்கெல்லாம் இது களைச்சி விடாமல் தேடு சாமி. ஏற்கனவே எல்லாம் கசகசன்னு கிடக்குதுங்க பாரு. குனிஞ்சு நிமிந்தெல்லாம் தேடவே தெரியாது. குனிஞ்சு நிமிந்து என் கட்டில் கீழே தேடினியா? தேடு, நல்லா தேடு. சமைக்கட்டில் ஒரு வேலை இருக்குமோ? வேணும்னா தேடு சாமி, வேண்டாம்னா விட்டுரு. சும்மா அரைஞ்சிட்டு இருக்காது. உனக்கு வேணும்னா நீ போய் தேடி எடு, இல்லைன்னா விட்டுருன்னு. வேண்டான்னு சொன்னேன்னா அடுத்து நான் கையில் எடுத்து உன்ட்ட காமிச்சிட்டு கொண்டு போயிட்டே இருப்பேன். சமைக்கட்டுக்கு போயிட்டேன்.
பிரிட்ஜுக்குள்ளே பார்த்தியா? பிரிட்ஜுக்குள்ளே போய் தேடுறா பாரு. ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் இல்லை. ஏய் எனக்கு கொஞ்சம் சாக்லேட் குடி. ஐயோ எனக்கு கொஞ்சம் கூட. பாப்பாவுக்கு இல்லையா இந்த ட்ரம்முக்குள்ள? நீ வாஷிங் மிஷினுக்குள்ள? என்னடி பண்ணுறேன்? எங்கங்க வச்சிருக்கீங்க? நானே சொல்லிட்டு அப்புறம் நீ எப்படி தருவா? சரி நீ வா உட்கார காலமித்தி விடு. கொண்டுருவேன் ஒழுங்கு மரியாதையே சொல்லலன்னு நான் போயிடுவேன். படம் போட்டிருக்காங்க நல்ல படம், அதே 1 மணி நேரம் மிஸ் பண்ணிட்டேன். சரி கிஃப்ட் எடுத்து கொடுத்துட்டா உட்காந்து தேடு. கொஞ்சம் இங்கே உட்காந்து தேட சொல்கிறேன். கீழே உட்காந்து தேடுனேன். அப்படி படுத்து கீழே உருளு. எருமை எங்கடா? ஏங்க எனக்கு வேற பசி ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் சாப்பாடு எடுத்து சாப்பிடுவேன். தேடலான்னு பாரு உட்காந்து சாணி மாதிரி. ஏ கஷ்டப்பட்டு தேட போதெல்லாம் இல்லை, உட்காந்துட்டு இப்படிங்கிறீங்க. ஏய் ஓப்பன் பண்ணக்கூடாது, அப்படியே கொண்டு வா. இது சாரியோட பெட்டி தானே. இதில் என்ன கிஃப்ட் உனக்கு இருக்கு? வெயிட்டாக இருக்கா இல்லையா? ஆமாம், உள்ளே இருக்கிறது எதையாவது தூக்கி போட்டிருப்பேன். சரி அதில் திறக்கணும். அதில் உனக்கு தேவையானதாக இருக்கும். போதே இந்த கிஃப்ட் கொடுத்தா நீங்கள் எனக்கு என்ன சொன்னேன்? இன்னைக்கே உங்களுக்கு காலையில் நீங்கள் கேட்காமே நான் கேசரி பண்ணி கொடுத்துருக்கேன். வேற என்ன? அதுதான் எனக்கு டவுட்டே, கேட்காம கேசரி செஞ்சு கொடுத்துருக்கேன். வேறெல்லாம் ஒன்றும் செஞ்சு தர முடியாது. அப்போ அந்த கிஃப்ட்டை உள்ளே தள்ளிடு. சரி வேணா தக்காளி சாப்பாடு செஞ்சு. அது எனக்கு வேண்டவே வேண்டாம். சரி பிரியாணி உங்கள் அக்கா பிரியாணி போட்டு தரேன். பிரியாணிலாம் வேண்டாம் எனக்கு. சரி ஓப்பன் பண்ணி பாரு, கிஃப்ட் ஓப்பன் பண்ணு. என்னது? என்னது அது? நீதான் சொல்லு. இது எப்போ வாங்கினேன். நீ தானே கம்பெனிக்கு போட்டு பார்த்து டாப்லன்னு அதான் 4 டாப் வாங்கினேன். நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குப்பா. அதனால தான் வாங்கினேன். சூப்பராக இருக்குது. எங்கே வாங்கினேன்? என் கூடயே தானே இருந்தேன். 700 ரூபாயும். கிளாத்து நல்லா இருக்கு. எத்தனை டாப் இருக்கு? 4 டாப் வாங்கினீங்களா? எல்லாமே உன்ட்ட இல்லை இருக்கிறதே. நான் நல்லா இருக்கு. சிரிக்காது. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. எவ்வளோடா ஆச்சு எல்லாம் சேர்ந்து? இதுக்கு 4 டாப் வாங்கியிருக்கீங்க. சும்மா 2 வாங்க வேண்டியது தானே? 3000 ரூபா 4 டாப்பு. நடிக்காத. பின்ன ஒரு டாப் எவ்வளோ போட்டிருக்குதுல? 700. அப்போ 4 டாப் கணக்கு போடு. 3000 இருந்துச்சா? ஏமாம்மா அவ்வளோ கொடுத்தீங்க? எல்லாமே நயமான பெஸ்ட் குவாலிட்டி. இந்த இது அதை விட கூட, எல்லாத்தையும் விட. இது எவ்வளோ? இதுதான் நல்லா இருக்கு. அப்போ அதெல்லாம் வேற யாரும் கொடுத்துருக்கோமா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இது எவ்வளோ? 2000 ரூபாயா? எதுக்கு இதெல்லாம்? எனக்கு என்ன? என்ன தப்பு பண்ண?
ஒழுக்கமா சொல்லு, என்ன பண்ணிட்டு வந்த? இப்படிலாம் கேட்டேன்னா மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிடுவேன் நான். இந்த கல்யாணம் ஆனதுலேருந்து இப்படியெல்லாம் வாங்கி கொடுத்ததே இல்லையே. வாங்கி கொடுத்துருக்கீங்க, 1 2 வாங்கி தருவீங்க. இவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் நீங்கள் வாங்கி தர மாட்டீங்க. சொல்லுங்க, வாங்கி தந்திருக்கீங்க, போய் சொல்லக்கூடாது. வாங்கி தந்திருக்கீங்க, 1800 செலவு வாங்கி தந்திருக்கீங்க, போய் சொல்லக்கூடாது. வாங்கி தந்திருக்கீங்க, ஓகே தான். டாப் இவ்வளோ ரேட்டு போட்டது. இப்போ திடீர்னு புதுசா எப்படி? என்ன 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 பண்ண? என்ன பண்ண? நீ கண்டுபிடி பாப்பா எப்படி வாங்கியிருப்பேன்னு. அதுதான் எனக்கும் தெரியல. என் கூடயே தான் இருக்கீங்க, நானும் கம்பெனி கூடயே தான் வரேன். எங்கேயுமே உங்களை எப்படி வாங்கினேன்? அது நான் சொன்ன மாதிரி எப்படி நான் மேலே போயிட்டு கீழே வரக்குள்ள எப்படி எனக்கு புரியலையே. எனக்கு ஒரு டவுட், நீ என்ன பண்ணின? உண்மையை சொல்லு, என்ன லோலா என்னன்னா நீ என்னமோ பண்ணியிருக்க, என்ன லொல்லு பண்ண? வாங்கினேன், அவ்வளோதான். உனக்காக வாங்கினேன். அதான் எப்படி வாங்கினேன், ஏது காசு? நான் நினச்சா உட்காந்த இடத்துல வாங்க முடியும். அந்த மாதிரி உட்காந்த இடத்துல நீங்கள் வீங்குவீங்க, எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதான் ஏது காசு? செல்லு கையில் இருக்குல்லடி, அதில் ஆன்லைன் காசு ஷாப்பிங். ஏது? ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குல்ல, பண்ணுவேன். அது எப்படி நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் போடுவீங்க? நான் வேலைக்கு போய் 2 வாரம் தான் ஆகுது, வந்த காசு வாடகை கொடுத்தாச்சு. வாங்கினேன். உனக்கு வேணுமா வேண்டாமா ட்ரெஸ்? எனக்கு வேணும் தான், வேலைக்கு போட்டு போகிற கேட்டேன் தான், இல்லைன்னு சொல்ல வந்துருச்சு, ஓகே தான். எப்படி வாங்கினேன், ஏது காசு? எப்படி வாங்கினேன்னு இப்படி கேட்டேன்னா என்னதை சொல்கிறது? பதில், கேள்வி கேட்டால் பதில் சொல்லித்தான் ஆகணும். சொல்லிட்டுமா? சொன்னா நீ கோவப்படக்கூடாது. சொல்லு, முதல்ல நீ சொல்லு. நான் கோவப்படுற மாதிரி அப்போ நீ சொல்லு. நான் எங்கே போய் காசு போட்டு வாங்கினேன்? அப்புறம் உனக்கு ப்ரொபோசலுக்கு வந்தது 4. அட பைத்தியமே. அது நான் 4 கலரை அவங்களே அனுப்பி விட்ருக்காங்க 4 ப்ரொமோஷனுக்காக. அது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? மறந்துட்டியா? நான் கலரே செலக்ட் பண்ணலையே அதில். அவங்களே அனுப்பி விட்டாங்க. நான் தான் செலெக்ஷன் பண்ணி அனுப்பினேன். அப்போ உன்ட்ட சொல்லலை, நான் மறந்துட்டேன். அது நம்பிட்டியா? நான் ஓகேன்னு கூட இன்னும் நான் சொல்லவே இல்லை. நீ மெசேஜ் பண்ண, நான் ஏன் செல்லேருந்து மெசேஜ் பண்ணி பேசிட்டேன். உடனே வீங்குற நீ போய் வீங்கி இருக்கிறதுல வீங்குறாராமா, வீங்கி. 4 டாப் ப்ரொபோசலுக்கு நீ பேசாம எடுத்து போட்டுட்டு அடிக்கிற அந்த ப்ரொபோசல் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். உடனே வீங்குறாரு. எப்ப நான் இப்ப மேல காய போட போனப்ப உங்களுக்கு போன் வந்து இதை எடுத்தீங்களோ, வாங்கி வச்சீங்களா? ஆமாம், ஃபோன் வந்துச்சு. நீ மேலே போய்ட்டு ஃபோன் வந்துச்சு, வெளியில் போனே கொரியர் வந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்து உடனே ஐடியா வந்துச்சு. பாக்ஸ் விட்டு அடி வச்சு விட்டு அது வந்து பார்சல் கவர் மட்டும் பிரித்து போட்டு. கடவுளே, அதை எங்க போட்டீங்க? அதையே கண்ணுக்கு தெரியல. இல்லாட்டினா அதை வச்சு அதை கண்டுபிடிச்சிருப்பேன். அது வந்து குப்பையில் பார்சல் வந்திருக்கு அப்படின்னு குப்பையில் போட்டேன். ஆனா நல்ல இது. நான் இந்த கலர் தான் இதுதான் சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா கூட நான் பார்த்துருப்பேன். இதில் அது இருந்ததுன்னு கூட நான் அதை பார்க்கல, கவனிக்கவே இல்லை. அவங்க கேட்டதோட சரி. நீ மெசேஜ் பண்ணல, நான் தான் மெசேஜ் பண்ணேன். நீ தான் ஊரில் பிஸியாக இருந்தேன்னா அதெல்லாம் நீங்கள் தான் செலக்ட் பண்ணீங்களோ? நல்லா இல்லை நாலுமே. நல்லா இருக்கு, நல்லாலாம் இல்லை, நல்லா இருக்கு. வேற ஏதாவது கலர் வாங்கியிருக்கு. வேறு கலருக்கு எங்கே வருது? இது 4 தான் நல்லா இருந்துச்சு. நல்லா மஞ்சள் கலர், சிவப்பு கலர், பச்சை கலர். இதே நல்லா இருந்துச்சு, அதை வாங்கிட்டேன். சும்மா சொன்னேன், நல்லா இருக்கு. ப்ரமோஷனா? நான் பழக்கிற பழப்போ உங்களுக்கு 700 ரூபாய்க்கு ஒரு டாப்பு பிடிக்கும். நல்லா இருக்கு. வீடியோ ஃப்ராங்க் வீடியோவா? அப்போ இது எனக்கு இருக்கிறதுல இந்த இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாலுமே நான் இவங்க தான் வாங்கினேங்க. ஏன்னா கரெக்டாக நான் எங்கள் ஊர்லேருந்து வரும்போது தான் நான் சொன்னேன், வேலைக்கு ரெகுலராக போட்டு போகிற ட்ரெஸ் இல்லைப்பா, வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எல்லாமே பழசாயிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கிழிஞ்சிருக்கு. அது ஃபஸ்ட்டாவது நம்ம வீட்டில் மிஷின் இருந்தது தைக்கிறதுக்கு, இப்போ மிஷின் இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் ஒரு 4 டாப் வாங்கி கொடுங்க, ஃபேண்ட் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கலாம், ஒரு கலர் இருந்தால் போதும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். 4 டாப்பு. அதே மாதிரி 4 டாப் அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் ரிப்ளை பண்ணலை. எனக்கு அங்கே ஊரில் வேலை இருந்தனால நான் ரிப்ளை பண்ணலை. பண்ணியிருக்காங்க, பண்ணி இதை வாங்கியிருக்காங்க. பண்ணி இதை பண்ணி நீ தான் பண்ணி இந்த 4 டாப்பு தான் பண்ணி. ஓகே பண்ணி. ஓகே வைக்கல. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்குள்ள போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது நம்ம லேடிஸ் வந்து ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்போம். ஓகே, நாள் அங்கேருந்து வரும், நம்ம நாள் இங்கேருந்து வாங்கிடலாம், இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போடுறேன். நான் வந்து நினச்சது அப்படி தான். சரி, ப்ரொமோஷன் அவங்க கேட்டிருக்காங்க, ஊருக்கு வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு 4 ஆர்டர் பண்ணிக்கலாம். இவர்கிட்ட நம்ம இதை வேறு சொல்லி வச்சுருக்கோம். இவர் எப்படின்னு கூப்பிட்டு போவார், ஒரு 4 ட்ரெஸ் எடுத்துக்குவோம், இருக்கிற ட்ரெஸ்லாம் வந்து கழிச்சிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி நினச்சிதான் இது கூட ஆசைப்பட்டேன். ஓகே, நம்மளுக்கு ஒரு 8 டாப் ஆச்சு அப்படின்னு. மாமன் தான். சரி, வீடியோ முடிச்சுடு. வீடியோ நான் எங்கே முடிக்காது, எனக்கு மனசு திருப்தி இல்லை, நீங்களே முடிச்சு விடுங்க. ஓகே மக்களே, புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்க்குறீங்க, வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிரியா வார் பி ஹாப்பி. 4 டாப் வாங்கி கொடுத்துருக்கறனால. நீ வாங்கலை, திருத்தம் நீ வாங்கலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கர்வாச்சிங். Bye. பாய்.